segura mais tá. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஃப்எஃப் பயலுக. சும்மா ஜாலி வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு சப்ஸ்கிரைபும் வரல. சரி பார்ப்போம். சரி ஃபஸ்ட்டு ரவுண்டே நம்மளை வச்சு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மேட்ச் சும்மா ஜாலியாக போய்க்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சைடில் ஒருத்தன் இதுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்க பார்க்க விழாது. ஐயோ சரியான டென்ஷன் ஆயிடுவேன். இப்போ நீங்கள் வந்தால் இங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு இருப்பான். 2 அடி தான் அடிப்பேன், செத்துருவான். சரின்னு சொல்லி அவனை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ரிவைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் ரிவைவ் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னடா ஆச்சுன்னு கேட்காதீங்க, ஒன்றுமே ஆகலை. பான்ஃபயர் இருக்கான்னு பார்த்தா பான்ஃபயர் இல்லை. ஆமாம், அங்கேயே போட்டணும். சரி, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனை நம்மளே அடிப்போம்னு சொல்லி ஏடி போனா அவன் எங்கே இருக்கானே தெரில. தெரியாமல் ஏன் 94 எடுத்துருவேன். இது எனக்கு பிடிக்காத சொல்லிட்டு கீழே போட்டுறேன். பட் அவனை தேடி போய் போனா ஒருத்தனையும் அழகான். என்னடா சைத்து இருக்க மாதிரி கட்டுது, சைத்து எடுத்துருவோம்னு சொல்லி பார்த்தா கட்டானம் கிடச்சிருச்சு. என்னடா சைத்து தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா கட்டானம். ஐயோ வெறியாது. டவுன் ஆகிட்டான்டா. இப்போ அந்த ஆணையை நான் தான் அடிக்கிறேன், எய்ஸ் அடிக்கிறேன். ஆமாம், எய்ஸ் அடிக்கிறேன். ஓ சரி. இந்த இடத்துல கொஞ்சம் புத்திசாலியாக யோசிச்சு ஒரு க்ளோவில் போட்டேன். அப்படியே ரிவே பண்ணுற மாதிரி நடிச்சு வந்து இறங்க வச்சு ஒரே விட்டு போயிட்டு வாடா தம்பி பாய். அவ்வளோதான். 2 இல்லை. இந்த மேட்ச் எம்இபி அடிக்கிறான், மேட்சை வின் பண்ணுறோம், மாஸ்டர் அடிக்கிறோம். என்ன எடுக்கலாம்? MP5 தான். ஸோ MP5 எடுக்கிறான், மேட்சை வின் பண்ணுறான். ஒன்று என்னடா ஏன் 24 இப்போ எடுக்கடான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு தேவை. அப்போ தேவையில்ல, இப்போ தேவை. இங்கே கொடுத்தாலே வேணே எமௌண்ட்டு போட்டு வரானான் பெரிய ஆள். பார்ப்போம், இங்கே போடுறாமண்டேல அவ்வளோதான். அசால்ட்டாக முடிச்சாச்சு. இவனை ஏறி வரானான் பெரிய ஒத்தபடி. அங்கே ஒருத்தர் நிற்கிறான், அவனை அடிப்பான். 36 போச்சு கிலோவால் போட்டானே. இது எவனோ ஒருத்தன் தெரிந்தான். இங்கே இருக்கான். முடுறா அவனை. அழுத்துடா தம்பி, அழுத்து. நான் முடிச்சிட்டேன், ஒன்ட்டா பிடிச்சிட்டேன். ஐயோ ஒன்ட்டா பிடிச்சிட்டான். என்னாச்சு கோவிந்தாபு? பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு ஏசடிட்டோ இருக்கார்ல, அவரை முடிச்சிருவாரு. உடனே என்னடா என்ன ப்ரோ தமிழ் பிளேயரான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இல்லை, யாருன்னே தெரில. அப்படியே கனெக்ட் ஆனார். அது மட்டும் இல்லை, மைக்கை வச்சு பேசவும் முடியாது. ஆனஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுனால போயிடுச்சு அதுவும் கோவிந்தா. இந்த இடத்துல இவன் சரியான முட்டாள் வேலை பண்ணி விட்டுருவான். மெடிக்கேட் போகாமல் அப்படியே ரிவே பண்ணுறானான். இவன் நினச்சிருக்கான் அவன் போய் மெடிக்கேட் போடுவான்னு. அவன் உஷாடா மெடிக்கேட் போடாமல் வந்து அடிச்சிட்டான். பெடிக்கு இல்லை அடிதான்டா, ஒத்துக்கிறேன்டா. இவன் தமிழ் பிள்ளைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே தான் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பேன், என்னன்னு நீங்களே பாருங்க. இந்த ரவுண்டு மட்டும் நான் பேசவே மாட்டேன். இங்கே ஒரு சம்பவம் பண்ணியிருப்பேன், என்னன்னு நீங்களே பாருங்க. அப்புறம் இப்போ தான் கவனிக்கிறேன் இந்த இடத்துல இவன் ஆஃப்லைனுங்கிறது. இவ்வளோ நேரம் இதை கவனிக்காமல் தான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன்னு நீங்களே வச்சுக்கோங்க. சரி பார்த்துக்கலாம். அடிடா மண்டே ஓடாடா அப்படின்னு சொல்லி இங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். ஏதோ பெரிய ஒன்டா பிளேயர் மாதிரி டெசிட்டிகள் எடுத்து ஒரு 95 கொடுத்தேன். அவ்வளோதான். இங்கே பார்த்தா 10 ஸ்குவாட் இங்கே தான் இருக்குது. ஒரு 30 கொடுக்குறேன், குளோவால் போட்டான். இந்த இடத்துல உசாடா பவரை போட்டு அப்படியே போய் MP5 தூச்சி படுத்துட்டு போய் அவனை போய் அடிக்கலான்னு பார்த்தா பின்னாடி அடித்தான் போகிற ஒரு அடி கதி கலங்கிட்டு முன்னாடி எனிமி. அவ்வளோதான். ஸோ இனிமேல் நடக்கிறத பாருங்க நீங்களே. 1-3 சிச்சுவேஷன் அடிச்சனா இல்லையா நீங்களே பாருங்க. அவ்வளோதான். ஸோ எப்படியோ முக்காசி இதுவும் முடிச்சிட்டேன். எங்கே இருப்பாங்க? ஒரு இங்கே தான் குளோவால் போட்டான். பார்த்துட்டேன். அமைதியாக இருக்கும். இந்த இடத்துல தந்த இடத்த யூஸ் பண்ணணும். என்னடா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசாதீங்க. இங்கே பாருங்க அடங்க மாட்டேங்குது, பேசணும் போலேயே இருக்குது. அதான் அமைதியாக இருந்தேன். வந்தாமல் ஒருத்தன் அவ்வளோ அழுத்து கடை அப்படின்னு பார்த்தேன். திருப்பி வருவான். இந்த இடத்துல
இடத்துல கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. எம்டன் வச்சிருக்கான். ஒரு புல்லட் எடுத்தா செத்துருப்பேன். எப்படியோ ஒரு பேன் ஃபைல் எடுத்துட்டு சூட விட்டுருவாண்டா அவங்களெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ரவுண்ட்லையாச்சும் புதுசாக பண்ண வேணான்னு தெரில. ஜெனரல் ஸ்டாண்டுங்கிறத மட்டும் வாங்கிடுவேன். காசு பணக்காரன் இல்லை நான். 4 ஏசி எடுத்திருக்கேன். 4 பேரை கூட ஏசி எடுத்திருக்கேன். 4 ஏசின்ட்டேன். ஏழு கிலோ சும்மா அடிக்கல, உழைச்சி எடுத்துருக்கேன். இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோச்சும் அடிப்போம். அடிச்சேனா இல்லையான்னு பாருங்க. என்னடா அப்போ அடிக்கலையான்னு கேட்காதீங்க, அது சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல கரெக்டாக அந்த பவரை போடுவான்னு சொல்லிட்டு உஷாராக வந்துட்டேன். இல்லைன்னா வச்சுக்கோங்க ஊஹூதான். இங்கே ஒருத்தர் இருக்கான். இப்போதான் நான் அடித்தான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கவனிக்கலைன்னா முடிச்சு விட்டுருவோம். இங்கே தான் முட்டாள்தனத்துக்கு மேலே முட்டாள்தனமாக கிடநேட ஒழுங்காக போடல. நான் கரெக்டாக அந்த ஜன்னல் சைடு போட்டிருக்கலாம். பைத்திய மாதிரி இதை போட்டேன். அப்படி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அந்த தூரத்தில் ஒரு க்ரீன் கலர் வீடு தெரியுதா? அதுக்குள்ளே ஒரு எனிமி இருக்கான். ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சா தெரியாது, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள். கண்ணு நல்லா தெரியும், அதனால தான். இந்த மேட்ச் வின் பண்ணுறோம், போய் அடிக்கணும். 2 ரவுண்ட் ஜெயிச்சாச்சு, அவ்வளோதான். ஷோ தான். இதில் அல்டிமேட் என்னன்னா, எனக்கே இவங்க ஒரு ரவுண்டு எமௌண்ட் போட்டிருப்பாங்க. அதை நீங்களே பாருங்க, இன்னும் கொஞ்சம் இடத்துல வரும். இந்த இடத்துல தான் பைத்தியத்துக்குலாம் பைத்தியமாக இருப்பேன். இங்கே 8 அடிப்பேன், ஆனால் எதில் MP5ல என் மண்டை எங்கேயோ போச்சு போல். சரி முடிப்போம், பரவாயில்ல. இந்த பக்கம் தான் வருவோம், அப்படியே மண்டையை திருப்பி விடுவோம். இப்போனா அதே மாதிரி வந்தான். 2 போல் குறைச்சேன். அப்புறம் என்ன, MP5 2 அழுத்தினேன், அவ்வளோதான். போயிட்டு வா தம்பி. ஆனால் இது அல்டிமேட். நாங்கள் யாருமே எமோட் பண்ணல. இப்போ பாருங்களேன், ஒரு சம்பவம் நடக்கும், யாருமே எமோட் பண்ணல. ஆனால் என்னென்னா, இந்த மேட்ச் ஜெயிக்க முடியுமா, ஜெயிச்சனா இல்லையா, ஐயோ ஜெயிச்சனா இல்லையா, ஐயோ தரலையே, மறந்துட்டேனே. உங்கள் கூட நானும் சேர்ந்து பார்த்தா தான் தெரியும். ஐ திங்க் ஜெயிச்சனா இல்லையான்னு தரல. ஜெயிச்சனா, ரிவெஞ்சு கொடுத்தனா அப்படின்னு பாருங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான், உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இந்த இடத்துல அப்படியே ஒரு நடையாடா போட்டு உள்ளே ஏடி போய் முடிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஸ்கீலையும் போட்டு அப்படியே அப்படி கடகடன்னு அழுத்தலான்னு பார்த்தா இங்கே உட்காந்துருக்கான், முட்டை போட்டுருக்கான் செவத்தம் போட்டு. ஓய் இல்லை யாருல நீ, ஐயோ நான் அவனை டவுன் அடிச்சா அவனுக்குலாம் பார்த்தா பின்னாடி ஒரு பைத்தியக்கான என்னையும் அடிச்சிட்டான். இங்கே போய் இவ்வளோ காசு இருக்குல்ல, ஏதாச்சும் வாங்கலாம்ல உருப்படியா, வெக்கமே இல்லை. ஓசி கண் எடுக்கிற. ஆஹா தோத்துருவானா இவன். டேய் தோக்காதடா, தோத்தா அசிங்கம்டா. ஜெயிச்சுனா மேட்ச் முடிஞ்சதுடா, 1v2 பண்ணுறா தம்பி. தெரிஞ்சு இவன் அடித்தா ஈஸின்னு நினைக்கிறேன். ஆமாம் அடித்தா ஈஸி அடிப்பியா இல்லை செத்து போவியா இல்லை பைத்தியமாக ஆகி ஓடுவியா? டேய் பார்த்துட்டான்டா. ஆடா மண்டையை தூக்குடா. அட பாட்டுப்பயலே, எதுக்குடா ஏசி கிட்ட அடிக்கல, அவ்வளோ அழகா மண்டையை தூக்கலாம்டா, வெக்கமே இல்லை. அடிக்கிறான். ஓய்யோ என்னடா அவன் லாங் ரேஞ்சில் இருக்காண்டா, எம்டன் வச்சு என்னடா பண்ண போட, MP5 தானே வச்சுருந்தேன். ஓய்யோ ஏய் நீட் ஆனால் எனக்கு இப்போ தான் நான் ஒன்று நோட்டே பண்ணேன். ஆப்போனன்ட்டு 4 கிறிஸ்டல் எடுத்துட்டாங்க.
அப்போடா அவங்களுக்கு லெவல் 99 வந்திருக்கும். நம்ம எம்பிபி எடுத்து வளர்த்தலான்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் தூரத்தில் வந்தாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டக்குன்னு எம்டன் எடுத்துட்டேன். இங்கே பார்த்தா நேடா போட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குனு இதை போட்டால் அப்படியே சேஃபாக உட்காந்துட்டேன். அப்படி கிட்ட வாங்க அழுத்திடலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் சுட்டிகிட்டு இருந்தான். ஓய்யோ ஜஸ்ட்டு மிஸ் கோவிந்தாயிடுவோம். ஏடபிள்யூ வச்சுருப்பான். இங்கே பார்த்தா 3 பேர் வந்துடுவாங்க. பரவாயில்ல அடிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில், எதுவும் ஒரு நம்பிக்கையில் அப்படியே ஏடி உரிச்சு அப்படியே உட்காந்துடலாம் நினச்சேன். ஆனால் டக்குன்னு அடிச்சிட்டான் என்னைய ஒருத்தன். இவையும் பண்ணிட்டான். அதை நினச்சாலே இப்போ கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டான். அப்படி தான் இருக்கு. பார்ப்போம். குடலோட மாடி இருந்து ஓய் பரவாயில்லடா எட்டெல்லாம் அடிக்கிறேன் சொல்லி வாய முள்ள சேர்த்துட்டான். இப்போதான் ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்களேன். ஏமாட்டு போட்டிருப்பான். இப்போதான் ஏமாட்டு போட்டிருப்பான். மண்டை வெடியாக இருக்கும். ஐயோ சரி யாராவது எத்துறாங்க எங்களை விட்டவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா ஒருத்தனை காட்டுறது மத்தியில செத்துட்டாங்களா? என்ன மேலே ஏதாச்சும் பக் ஆகிடுச்சா இல்லை என்ன ஆச்சு? இந்த இடத்துல பெரிய ஒன் டாப் மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ஒன் டாப்பும் அடித்தது இல்லை. நம்மளாம் ஒரு பாட்டு ஒன் டாப்பே அடிக்க தெரியுமா இந்த இடத்துல தான். ஆனால் எப்பயுமே நேராக ஏறிடுவேன். ஆனால் இங்கே இருந்துன்னு தெரில. என் உள் மனசு இங்கே இடன்னு சொல்லிச்சு. ஆனாலும் எங்கேயும் இருந்தேன். நான் அவனை அடித்தான் ஸ்னைப்பர் பையன் ஜஸ்ட்டு மிஷின் அடிச்சிருப்பான். இங்கே டீமேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கிலோவில் உடச்சி விட்டேன். ஆனாலும் இங்கே டவுன் பண்ணல. பண்ணிட்டாங்களா? ஓகே சூப்பர் டவுன் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கேன் ஒருத்தன் அவங்க என் டீமேட் ஒருத்தனை முடிச்சிடுவான். நான் ஹீல் பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஒரு என் டீமேட் ஒருத்தன் இருப்பான். அவன் ஹீல் பண்ணுவான். இவனுக்கு கொஞ்சம் டேமேஜ் அடிச்சு விட்டு அப்படியே அந்த பக்கம் போய் MP5 அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அடிக்க சிம்பிள் கடிச்சு பார்த்தா தம்பி இங்கே பின்னாடி இருந்து அடிக்கிறாரு. அவனுக்கு ஒரு கிலோவில் போட்டு வந்து இவனை அடிக்கிறதுக்குள்ளே ஐயோ இவங்கள இந்த மேட்ச் ஜெயிக்கவே விடக்கூடாது. நானும் இங்கே ஒரு கிலோவில் போட்டு பக்கத்தில் ஒரு வந்துடுவான். உடனே ஆக்டிவ் ஸ்கில்லை போட்டா அப்படியே அழுத்து அவ்வளோதான் போயிட்டு வா தம்பி. ஆனால் எனக்கு இல்லை வரல. இந்த இடத்துலையும் லூச மாதிரி MP5 வச்சு அழுத்திட்டு இருப்பேன். அப்படியோ 14 கில்லு அடிச்சு போயா. ஷோ நம்பலைன்னா நீங்கள் கில்லை கவுண்ட் பண்ணிக்குவாங்க.